இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தலைப்பில் கர்த்தருக்கு எதை கொடுக்க வேண்டும், கர்த்தர் எதில் பிரியமாயிருக்கிறார், கர்த்தர் நம்மிடத்தில் எதை கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார் என்பவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுக்க வேண்டும், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்த அனுதினமும் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கனிகளை கொடுக்க வேண்டும், ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் கொடுக்கிறது நம்ம பொருளாகவோ அல்லது திரவியமாகவோ தேவனுக்கு கொடுக்கிறதே நாம் என்ன செய்யணுமா, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 1 வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோடு என்று நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று தியானித்தோம். இந்த நாளில் என்ன பார்க்கிறோம்னா, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு கொடுக்க வேண்டும். நம்முடைய காணிக்கையோ நம்முடைய பொருளோ தேவனுக்கோ தேவனுடைய நாமத்திற்கோ நாம் கொடுக்கும் பொழுது, நாமத்திற்காக நாம் கொடுக்கும் பொழுது அந்த ஆதாயம் பரிசுத்தமானதாய் தீட்டில்லாததாய் காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் தாவீது சொல்கிறாரு, உத்தம இருதயத்தோடு நான் கொடுக்குறேன்ட்டு. நாம் கொடுக்குற எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நாம் கொடுக்குற எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அவை என்ன இருதயத்தோடு நம்ம கொடுக்குறோங்கிறத அவர் சோதித்து பார்த்து தான் நம்ம கொடுக்குறத அங்கீகரிப்பார். அதை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதே 1 நாளாகமம் 29 வசனத்தில் காணிக்கைகளை படைத்த பின்பு தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். என் இருதயத்தை சோதித்து அதில் உத்தம குணத்தில் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். அந்த தேவாலயத்துக்கு அவன் காணிக்கைகளையும் பொருட்களையும் பொன்னையும் வெள்ளியையும் சவதரித்தது போக அவனுடைய சொந்த பொன்னும் வெள்ளியும் அந்த ஆலயத்துக்கென்று அவன் காணிக்கையாக கொடுத்துட்டு தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுதார், ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை எல்லாம் நான் மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோடு கொடுத்தேன். நீ உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறேன், நீ இருதயத்தை சோதித்து பார்க்கிறேன், சோதித்து பார்த்து உத்தம குணத்திலே பிரியமாய் இருக்கிறேன். நான் உத்தம இருதயத்தோடு இந்த இவைகளை எல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இடத்தில் இருக்கிற ஜனங்களும் அப்படியே கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். அதை அங்கீகரிக்கும்படியாய் தேவனிடத்தில் வேண்டுகிறான். அந்த ஆலயத்திற்கு அவர் காணிக்கைகளை கொண்டு வர சொல்லும் பொழுது ஜனங்கள் முழுவதும் மன உற்சாகமாய் அந்த தேவனுக்கு அந்த காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அவங்க ஆண்டவரிடத்தில் அதான் அவர் ஜெபிக்கிறாரு, நாங்கள் இந்த உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் நம்ம கொடுக்கறது எல்லாம் தேவர் அங்கீகரிக்க மாட்டார்? அது என்ன உத்தம இருதயத்தோடு என்று பார்க்கும் பொழுது நம்முடைய காயினும் ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபேலுடைய காணிக்கைகளையும் ஆபேலையும் தேவன் அங்கீகரித்தார் என்று வாசிக்கிறோம். ஆம், காயினுடைய காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்போ காயினிடத்தில் அந்த உத்தம இருதயம் இல்லை. அவன் தன் சகோதரனிடத்தில் பொறாமைப்பட்டவனாக காணப்பட்டான். அதனால் அவருடைய அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார்ல, நீ உன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது பலிபீடத்திற்கு முன்பாக உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஏதாவது குறை உண்டானால் உன் காணிக்கைகளை நீ அங்கே வைத்து உன் சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாகி பின் அந்த காணிக்கைகளை செலுத்துன்னு சொல்கிறார். ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு நாம் காணிக்கைகளை செலுத்தும் பொழுது தான் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போன பின்பும் அவர் தேவனுக்கு கர்த்தராகிய தேவனுக்கு அவங்க சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஆமோஸ் 5 அதிகாரம் 22 வசனம், உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் என்னை கனப்படுத்தலை, எனக்கு முதலிடம் கொடுக்கலை, விக்கிரகங்களை நாடி போகிறீங்க. அதனால் உங்களுடைய தகன பலியும் போஜன பலியையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். குளுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்.
பிரியமானவர்களே, அவர் பலிகளின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல, மாம்சத்தின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அதை உத்தம இருதயத்தோடு நாம் செலுத்துகிறோமா, அதை மனப்பூர்வமாய் நாம் செலுத்துகிறோமா என்று தேவன் பார்க்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அந்த ஆதி திருச்சபையிலே எல்லா அப்போஸ்தலர்களும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று பொதுவாக வைத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே அனனியா சப்பீராள் என்ற 2 பேர் தன்னுடைய காணியாட்சியை விற்று அந்த பரிசுத்தவானுடைய பாதத்திலே கொண்டு வரும் பொழுது தங்களுக்காக ஒரு பங்கை களவாய் எடுத்து வைத்து கொண்டார்கள். ஆனால் அந்த பேதுரு ஆவியானவருடைய உதவியினால் அதை கண்டு அவரிடத்தில் கேட்கிறான், நீங்கள் ஆவியானவரிடத்திலே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்போ உத்தம இருதயத்தோட அவங்க அதை கொடுக்கல, அவ்வளோ ஒன்று கொடுத்தாங்க. ஆனாலும் ஒரு பங்கு என்ன பண்ணாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்க, களவாய் வச்சுட்டாங்க. அதனால் உத்தம இருதயத்தோடு கொடுக்கலனா அந்த இடத்துல அவர்கள் அனனியாவும் சப்பீராலும் மரித்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த ஆபேல் இடத்துல கேட்கும் பொழுதும் ஆண்டவர் கேட்குறாரு, நீ நன்மை செய்த, ஆபேல் கேட்குறா, என்னுடைய காணிக்கைகளை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ட்டு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யா இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் வந்து படுத்திருக்கும். பிரியமானவர்களே, அநீதியினால் வரப்பட்ட பணங்களோ அல்லது லஞ்சம், அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத முறைப்படி வரப்பட்ட காணிக்கைகளையோ நாம் செலுத்தும் பொழுது அல்லது மனப்பூர்வமாய் செலுத்தாமல் நாம் உத்தம இருதயத்தோடு நாம் செலுத்தாமல் இருந்தால் கர்த்தர் அந்த காணிக்கைகளை அங்கீகரிக்க மாட்டார். அது வீணாக இருக்கும். இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட பிரகாரம் கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளையும் பலிகளையும் நான் செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோடு நாம் செலுத்த பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த காணிக்கைகளையும் பலிகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே அதே போல அவன் ஒவ்வொருவரையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தங்கள் பங்குகளை கொண்டு வரும்படி அவன் கட்டளையிடுகிறான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் தங்கள் திராணிக்கு மிஞ்சி மனப்பூர்வமாய் ஆலயத்திலே கொண்டு வந்து தன்னுடைய பொன்னையும் பொருளையும் அல்லது தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் தேனையும் குவியல் குவியலாக கொண்டு வந்து மனப்பூர்வமாய் வைத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அங்குள்ள ஆசாரியர்கள் சொன்னார்கள், நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்னும் எவ்வளவு அம்பாரம் போல மீதியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி வந்தது நிமித்தம் அந்த எசேக்கியாவினுடைய நாட்களில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அமைந்திருக்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நாம் கொடுக்கிற காணிக்கைகளோ நாம் கொடுக்கிற பலிகளோ கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும்னா நம்முடைய இருதயம் உத்தம இருதயமாய் காக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும், மனப்பூர்வமாய் அந்த காணிக்கைகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாரானால் நம்முடைய காணிக்கைகளும் நம்முடைய தர்மங்களும் மனப்பூர்வமாய் உத்தமத்தோடு தேவனுக்கு இருக்கும்படியாக கர்த்தர் பெரிய கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய சத்தியத்திற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வானம் பூமியும் உம்முடையது தகப்பனே, எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே தகப்பனே, சகலத்தை நீர் உண்டு பண்ணினீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே வாங்கி நாங்கள் கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. அதை உத்தம இருதயத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீரப்பா. அதை நாங்கள் கடைபிடிக்கவும் சுவாமி, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பாவம் இல்லாமல் மனப்பூர்வமாய் அதை நாங்கள் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை உணர்த்தியிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவரே சுகந்த வாசனையாய் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன உத்தமத்தோடு நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறவங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.